ஆத்தாடி, கோவக்கார அண்ணி மைத்துனரை செய்த செயல் படு வைரலாகும் வீடியோ. இப்படியா பண்ணுவது? கணவர் கூட பிறந்த தம்பி என்றும் பாராமல் கோவக்கார அண்ணி செய்த செயலும் அதன் பிறகு நடந்த சம்பவமும் தற்பொழுது தமிழகம் முழுவதும் வைரலாகி வருகிறது என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், அதுதான் நடந்திருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அடுத்த அதிபெரம்பனூர் லட்சுமி வட்டம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் சுரேஷ்குமார் என்பவருக்கும் அவரது அண்ணன் சுதாகர் என்பவருக்கும் இடையே சொத்து தகராறு இருந்து வந்துள்ளது. பூர்வீக சொத்து இவர்களுக்கு இருக்கும் நிலையில் அதனை யார் அனுபவிப்பது என்ற பிரச்சினை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை ஏர் உழுவதற்காக சுதாகர் மனைவி சசிகலா டிராக்டர் வரவழைத்துள்ளார். ஆனால் சுரேஷ்குமார் தரப்பில் நிலப்பிரச்சனை இருக்கும் போது நீங்கள் எப்படி ஏர் உழலாம் என்று நிலத்தில் ஏர் உழ வந்த டிராக்டரை வழிமறித்து தடுத்து நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுதாகர் மனைவி சசிகலா கையில் தென்னம்பட்டை எடுத்து வந்து மைத்துனரையும் மாமியாரையும் சரமாரியாக தாக்கி அருகில் இருந்த வைக்கப்போருக்கு தீ வைத்து கொளுத்து பின்னர் ஆத்திரம் தாங்காமல் கல் எடுத்து வீசி அட்ராசிட்டியில் ஈடுபட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தென்னம்பட்டையால் தாக்கிய அண்ணி மீதும் இத்தனை சம்பந்தப்பட்டவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 5 பேர் மீது நாட்றம்பள்ளி காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட சுரேஷ்குமார் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்படி யாரும் வரல பார்த்தியா? என்ன காரணம் இருக்கா? அவங்க மட்டும் தான் அடிக்கிறாங்களா? இன்னும் யாரும் அடிக்கிறாங்களா? இன்னும் அடிப்பாங்களா? இல்லை அவ்வளோதான் முடிஞ்சுங்களா? இன்னும் அடிப்பாங்க? கல் எடுத்து அடிக்கிறாரு சார். சார் அதெல்லாம் பண்ணு சார். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கல் எடுத்து மேய்ச்சல் புறம்போக்கு அவங்க கேட்கறது ரைட் சைடில் அங்கே இருக்க போகிற இவங்க பிரச்சனை தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் அங்கே எஸ்சி இருக்காங்க பல வருஷமா அதுதான் இப்போதான்
உள்ளே என்ன பாருணும், உள்ளே என்ன பாருண்ணா, அப்படியே பொதுமக்களாக போனா நீயும் உள்ள. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.